வணக்கம். இந்த vlog வந்து சண்டே அன்னைக்கு இந்த கோவிலுக்கு நான் போவேன்னு எதிர்பார்த்து நான் போகவே இல்ல. 2 நாளா ஷார்ட்ஸில கூட பார்த்துருப்பீங்க. ரொம்ப ரசிச்சு பார்த்தேன். இது வந்து பேரூர் பட்டீஸ்வரம் ஈஸ்வரன் கோவில். அவ்ளோ அழகா இருந்தது. நான் எதிர்பார்க்கவே இல்ல. எனக்கு நேரம் பத்தல. அதுதான் உண்மை. ஏன்னா நான் வேறு வேலையா போயிருந்தேன். இங்கே நட சாத்துறது 1 மணிக்கு. நான் கோவிலுக்குள்ளே போனது 12:50க்கு. ஆனா கூட்டம் ரொம்ப இருந்தது. ஆனா நான் போகிறப்போ கூட்டம் கட கட கடன்னு கம்மியாயிடுச்சு. நான் ரொம்ப ரசிச்சு பார்த்தேன். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரில. ஏன் இவ்வளோ எக்ஸைட்டடா நான் பேசுகிறேன் அப்படின்னா, நான் அன்னைக்கு வந்து இந்த கோவிலுக்கு போவேன் அப்படின்னு நினைக்கல. நான் போனது என் மகனோட ஸ் காம்படிஷனுக்காக. ஆனா இன்னைக்கு இந்த கோவிலுக்கு போகிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா. அதுக்குள்ளே போக போக அந்த சிற்பங்களும், அந்த கோவில்ல இருந்த ஒரு சில்னஸ், ஒரு என்ன சொல்கிறது, அவ்வளோ ஆத்மார்த்தமான ஒரு திருப்தி சொல்லுவாங்கள்ல, அதை நான் அங்கே அனுபவித்தேன். ஏன் இவ்வளோ எக்ஸைட் ஆகுறோன்னா, நான் எதிர்பார்த்தே போகலை. பெரிய கோவிலாக இருந்தது. அவ்வளோ வேலைப்பாடுகள் உள்ள சிற்பங்கள். அந்த கதவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ சூப்பராக இருந்தது. ரொம்ப பேர் இங்கே இருக்கிறவங்க கோயம்புத்தூரில் இருக்கவங்கலாம் போயிருப்பீங்க. இங்கே மேபி இந்த கோயம்புத்தூர்லையோ இல்லை இந்த கோவிலுக்கு வராதவங்கலாம் கூட என்னோடய சேனல் யாராவது பார்க்கலாம் இல்லையா? அது மட்டும் இல்லை, நான் அந்த கோவில் நட சாத்துறதப்போ போனதால் எனக்கு நேரம் கிடைக்கல. இல்லைன்னா இன்னும் பொறுமையாக வீடியோஸ் எடுத்திருக்கலாம். ரொம்ப அவசர அவசரமாக சாமி கும்பிட்டுட்டு 1/2 அன் ஹவரில் வெளியில் வந்துட்டோம். 1/2 அன் ஹவர் கண்டிப்பாக கோவிலுக்குள்ளே இருக்கிறதுக்கே பத்தலை. அதுதான் உண்மை. கோவிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா, சிவன் தான் உள்ள கருவறையில் இருக்கிறாரு. ஆனால் சுற்றி இருக்கிற விநாயகர், முருகர், துர்க்கை அம்மன், சண்டிகேஸ்வரர் எல்லா சாமியும் இருக்குது. அப்புறம் வந்து நவக்கிரகங்கள் எல்லா சாமியுமே இருக்குது. சுற்றி இருக்க பிரகாரம் பெருசாக சூப்பராக இருக்குது. நான் வந்து தஞ்சாவூர் மாவட்டம். எனக்கு தஞ்சாவூர் பெரிய கோயில் ரொம்ப பிடிக்கும். எனக்கு இங்கே போனப்பயும் அதே ஃபீல் எனக்கு வந்தது. அதுதான் உண்மை. நான் அதுக்கு தான் இவ்வளோ எக்ஸைட் ஆகிட்டேன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தஞ்சாவூர் பெரிய கோயில் போய் உள்ளே இருக்கிறப்போ என்ன ஃபீலிங் இருக்குமோ, எனக்கு அதே ஃபீலிங் தான் இங்கேயும் எனக்கு கிடைச்சது. இந்த ஊரில் இருக்கிறவங்க நீங்கள்லாம் யாரும் அடிக்கடி நம்ம போயிருப்போம். இந்த கோவிலில் இப்போ என்னோடய வீடியோ மூலமாக எங்கேயாவது இருந்து பார்க்குறவங்க கண்டிப்பாக ஒரு வாட்டி இந்த கோவிலுக்கு வந்து பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. முக்கியமாக இந்த இடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா, மேலே அந்த லைட்டிங், அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற அந்த ஸ்டாச்சூஸ், அப்புறம் மேலெல்லாம் அந்த கோவிலோட கூரை பகுதியிலெல்லாம் அவ்வளோ அழகான ஓவியங்கள் வரைஞ்சிருக்காங்க. ஆனால் எனக்கு இப்போ நம்ம இந்த கோவில் பற்றி இவ்வளோ நல்ல விஷயங்கள் பேசும்போது, ஒரு சில விஷயங்கள பேசுகிறோமா வேணாமான்னு தோணுது. இப்போல்லாம் கோவில் கூட பார்க் போல் ஃபீல் ஆயிடுச்சு மக்களுக்கு. கோவில் வந்து ஒரு நாள்லாம் சின்ன குழந்தையா இருக்கிறப்ப கோயிலுக்கு நாங்கள் பெரிய கோவிலுக்கெல்லாம் போகும்போது, பெரிய கோயிலே இப்போ பார்க் மாதிரி ஆயிடுச்சு. பெரிய கோவிலுக்கு பின்னாடி பார்க் இருக்குது, அது வேறு விஷயம். அதை பார்க் மாதிரி யூஸ் பண்ணால் நமக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் கோவில் வந்து கோவிலையும் பார்க் மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ இருக்கிற பிள்ளைங்க. அது இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த கோவில்லையும் அது மாதிரி ஒரு சிலரை நான் பார்க்குற வாய்ப்பு இருந்துச்சு கோவிலில். ஆனால் ஓகே, அதை விடுங்க. அது அவங்கவுங்கள தான் நம்மளுக்கு இது கோவில், இங்கே வந்து இப்படி இருக்கணும், பார்க் அப்படி இருக்கணும் அப்படின்றத அவங்கவுங்க ஃபீல் பண்ணணும். அது அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சால் தான் உண்டு. இந்த இடம், இந்த சிற்பங்கள் இது எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு அந்த டாபிக் அப்படியே விட்டுட்டு நம்ம ரசிக்கிறதே பேசலாம். இந்த மேலே எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பக்கம் ஷார்ட்ஸ் மோடு, ஒரு பக்கம் இந்த வீடியோ மோட அவசர அவசரமாக எடுத்துகிட்டு ஓடியாந்துட்டேன். அவ்வளோ அழகான வேலைப்பாடுகள்ங்க. அந்த கோவிலை பற்றிய ஸ்தல வரலாறு எல்லாமே அதில் இருக்குது. ஆனால் உண்மையாகவே எனக்கு படிக்க நேரம் இல்லை. ஏன்னா நட சாத்துறோன்ற சத்தம் எனக்கு கேட்டுகிட்டே இருந்துச்சு, லேட்டாக வந்துட்டோமேன்ட்டு. அப்படின்னும் வெளியிலேயும் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடுவேன்னு என் பையனை கூப்பிட்டுட்டு பாருங்கள், இந்த இடமெல்லாம் ஃப்ரீயாக இருக்கும். ஏன்னா க்ளோசிங் டைமில் போனதால். அருள்மிகு பட்டீஸ்வரம் திருக்கோவில், பேரூர், கோயம்புத்தூர் மாவட்டம். நான் யாருக்காவது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் பேரை வந்து அந்த இதில் இருந்ததையெல்லாம் கூட எடுத்தேன். அப்படியே இந்த சுற்றி பிரகாரத்தை சுற்றி ஒரு ரவுண்டு வந்துட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு. கண்டிப்பாக நீங்கள் கோயம்புத்தூர்லேயே இருந்து பார்க்காதவங்களா இருந்தாலும் போய் பாருங்கள். என்னோடய சேனல் எவ்வளோ பேருக்கு ரீச் ஆகும்னு எனக்கு தெரியாது. அது 100 பேருக்கு ரீச் ஆனால் கூட இந்த கோவிலை பற்றிய ஒரு விஷயத்தை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஒன்றுங்க, நான் எப்படி மருதமலைக்கு அடிக்கடி போகிறேனோ அதே போல் இந்த கோவிலுக்கும் அடிக்கடி போவேன். ஃப்ரீயாக இருக்கும்போது இன்னுமே ப்ரீஃபாக கோவிலை பற்றி நான் உங்களுக்கு அங்கே இருக்க ஸ்டாச்சூஸ், அந்த ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நான் விரும்புகிறேன். அதே போல் உள்ளவே கார்டன் மெயின்டைன் பண்ணுறாங்க. எனக்கு இந்த கோவிலில் எல்லா கோவிலுமே இப்போ ரொம்ப அறநிலையத்துறை வந்து சுத்தமாக வச்சுக்கிறாங்க. இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா, நம்ம நட சாத்த ஆரம்பிக்க போகிறதுலேருந்து ஒரு 15 நிமிஷத்துலேருந்தே க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க.
ஃபுல்லாக. அதே மாரி இந்த காம்பவுண்ட ஒட்டி வந்து சின்னதா கார்டன்லாம் வச்சுருக்காங்க. சின்ன கார்டன்னு சொல்ல முடியாது. அந்த இடம் ரொம்பவே பெருசு. அந்த கார்டனுக்குள்ள கூட இறங்கி விழுந்திருந்த இலை, தழை எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி எடுத்தாங்க. சுத்தமா மெயின்டெயின் பண்ணாங்க கோவில் ஃபுல்லுமே. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் இந்த கோவிலுக்கு ஒரு முறை போய் பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. பட் நான் வந்து கண்டிப்பா இது வந்து கோவிலுக்கு பின்னாடி இருக்கிற மூலை. இந்த மூலையில இந்த மரங்கள் அதெல்லாம் இருந்துச்சு. அந்த சைடுல ஒரு சின்ன கார்டன் மாரி இருந்துச்சு. அப்படியே பின்னாடி கன்னிமூல கணபதி இருந்தாரு. சுத்தி இன்னும் ரொம்ப கோவில் ரொம்ப சாமி இருந்துச்சுங்க. நான் ரொம்ப சாமி கும்பிடல. முருகர, விநாயகர, சிவன கும்பிட்டுட்டு துர்க்கை அம்மனையும், சண்டிகேஸ்வரர பார்த்துட்டு வந்துட்டேன். இந்த சிற்பங்கள் எல்லாமே அவ்வளோ அழகா வேலைப்பாடு செஞ்சிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கோவில். நான் ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டு பார்த்தேன். எனக்கு பெரிய கோவில்ல பார்த்த சந்தோஷம் இருந்துச்சு. ஆம், எனக்கு இந்த வீடியோவ உங்க கூட பகிர்ந்துக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். என்ன விஷயம்னா, ஃப்யூச்சர்லேயும் நான் போனேன்னா டீப்பா நான் கொஞ்சம் ப்ரீஃபா வீடியோஸ் எடுத்து பார்க்குறேன். ஆனா கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த தருணம் எனக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா ஒரு விஷயம் நான் ஆழமா நம்புறேன். கடவுள் நெனச்சா நம்ம அந்த இடத்துக்கு போவோம். அவ்வளோதான். ஏன்னா இன்னைக்கு நான் இந்த மாதிரி ஒரு சிவன் ஆலயம்க்கு போவேன்னு நெனச்சே பார்க்கல. போயிட்டு நல்லபடியா சாமி கும்பிட்டுட்டு, வெளியில வந்ததுமே உள்ளேயே கோவிலுக்குள்ளேயே பிரசாதம் கடை இருந்தது. அங்க எல்லா பாக்கெட்லேயும் ஒண்ணு ஒண்ணு வாங்கிட்டேன். லட்டு இருந்தது. அப்புறம் மிளகு தட்டை, நார்மல் தட்டை இது எல்லாமே இருந்துச்சு. இந்த பிரசாத கடையில தான் வாங்கிட்டு வந்தாச்சு. ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். யாருக்காவது கோவிலுக்கு போகணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, கண்டிப்பா போய்